ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1200 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கீபேட் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொபைல். இந்த மொபைலோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMD110 அப்படின்ற நேமில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொபைல். இதோடைய டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு லார்ஜான கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். கேமரா வித் LED டார்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1000 mAh பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3.5 mm ஆடியோ ஜாக்கு, அடுத்தது IP52 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1800 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தாராளமாக வாங்கி தரலாம். இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட சார்ஜர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கீபேட் மொபைலோட சார்ஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பியோடைய ஒரு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. குவிக் கைடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலை எப்படி நீங்கள் பேட்டரி போட்டு ஜஸ்ட்டு சிம்மு போட்டு ஆன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரெஃபரன்ஸோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் இருக்க மொபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளில எடுக்கலாம். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல். ஸோ மொபைலோட கவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா HMD110 அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் உள்ளே சிம்மெலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. கேமரா வித் LED ஃப்ளாஷோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு HMD அதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு சார்ஜிங் போட்டு ஒரு 3.5 mm ஜாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பீஸ் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மெயின் ஸ்பீக்கராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பூட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி சிம்மும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து ஜஸ்ட்டு மொபைலை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டேன். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ சார்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கால் பேசினீங்கன்னா கூட உங்களுக்கு 3 days வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேட்டரி பேக் இருக்குது. பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பேட்டரியோட பேக்கப் வந்து. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு இன்பில்ட்டாக UPI யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃப்ளாஷ் லைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ணி பே பண்ணும்போது நீங்கள் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனிங் ஆகும்போது UPI நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோடைய கான்டாக்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேவரட்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எந்த நம்பரில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணால் நீங்கள் வந்து போகணும்னு செட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அந்த நம்பரை ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணும்போது அந்த நீங்கள் எந்த நம்பர் ஃபேவரட்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ 2ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து கால் பண்ணோம் அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் செகண்ட் பட்டன் அதாவது 2ஆவது நம்பரை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போக ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ட்ரிக்குன்னே சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பரையும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் பண்ணி முடியும். நெக்ஸ்ட்டு ஜிபே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா GSPay அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இது யூஸ் பண்ணி உங்களால் ஸ்கேன் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் இந்த சிம்மில் இருக்க மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலே மெமரி கார்டு போட்டு நீங்கள் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாங்கு கூட உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் எஃப்ஜி கார்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் சாங்ஸ் கேட்குறீங்க, வெளியில் எஃப்எம் கேட்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கேட்டுக்க முடியுது. நான் ஜஸ்ட்டு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பிள் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லவுடாகவே இருக்குது. நீங்கள் கால் பேசுகிறதுலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. நல்லாவே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வயசானவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேட்குற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லவுடராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கேமரா, இதோடைய கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கேனரை பே பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணணும், யூபிஐ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி யாரும் நம்ம வீடியோலாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி உங்களால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நல்லாயிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வித் யூபிஐயோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ வேணுன்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.